ஐந்தாவது கலிமா ரத்துல் குஃபுர். ரத்துல் குஃபுர் என்றால் அல்லாஹு தாலாவிற்கு இணை வைத்தல். இந்த இணை வைத்தலை விட்டும் விலகிக் கொள்வதற்கு ரத்துல் குஃபுர் என்று சொல்லப்படும். ஒரு மனிதன் காலையிலும் மாலையிலும் இந்த ஐந்தாவது கலிமாவை அதிகமாக திக்ர் செய்து வருவதனால் அந்த மனிதனை அல்லாஹு தஆலாவாகின்றவன் தனக்கு இணை வைப்பதை விட்டும் பெரும் பாவங்கள் செய்வதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். அதிகமாக நாம் இந்த கலிமாக்களை ஓதி வருவது இணை வைப்பதை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்கு இது காரணமாக இருக்கும். ஏனென்றால் மனிதனுடைய இயல்பான குணங்கள் பாவங்கள் செய்வதுதான். அந்த பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலாவுடைய பேரருள் இல்லாமல் யாரும் தவிர்ந்து கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் நாம் மேலே கூறப்பட்ட இந்த கலிமாக்களை அதிகமாக நாம் திக்ர் செய்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாம் நமது ஈமானை உறுதியாக ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த கலிமாக்களின் பொருட்களை நன்கு விளங்கி அதன் பிரகாரம் நாம் நமது வாழ்க்கையில் அதனை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஐந்தாவது கலிமா ரத்துல் குஃபுர், குஃப்ரை மறுத்தல். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, இறைவா நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வான அலமு, நான் அறிந்தவனாக அறவே உனக்கு இணை வைப்பதை விட்டும் வஸ்தக்ஃபிருக லிமா லா அலமு, இன்னும் நான் அறியாமல் செய்த பாவத்திற்கு உன்னிடம் பிழை பொறுக்க தேடுகின்றேன். இன்னக அந்த அல்லாமுல் குயூப், நிச்சயமாக நீ மறைவானவைகளை மிகவும் அறிந்தவன். துபுத்து அன்ஹு, ஷிர்க்கை விட்டும் தௌபா செய்து மீண்டேன். வதபர்ரது அன் குல்லி தீனின் சிவா தீனில் இஸ்லாமி, இன்னும் இஸ்லாம் மார்க்கத்தை தவிர மற்ற மார்க்கங்கள் அனைத்தை விட்டும் நீங்கி விட்டேன். வஅஸ்லம்து வஆமன்து வஅகூலு, இன்னும் நான் இஸ்லாமாகி இன்னும் ஈமான் கொண்டு மேலும் சொல்கின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹு, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மதுர் ரசூலுல்லாஹி, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின்
திருத்தூதர் ஆவார்கள் என்று சொன்னவனாக நான் இஸ்லாம் ஆகிவிட்டேன்.